காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். ஆண்டுக்கு 2 கல்வியாண்டு முறையை அமல்படுத்த பல்கலைக்கழக மானியக் குழு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று ஊட்டியில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்த மாநாட்டில் பேசிய ஜெகதீஷ்குமார் வேறு என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக ஆளுநர் திரு ரவி தலைமையில் 2 நாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு சற்று முன்பாக ஊட்டியில் துவங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இந்த மாநாடானது துவங்கி இருக்கிறது. இதில் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த மாநாட்டில் பேசிய பல்கலைக்கழக மானியக் குழு ஜெகதீஷ்குமார் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு கல்வியாண்டை 2ஆக பிரித்து 2 கல்வியாண்டுகளாக நடத்தலாம். இதற்கான வழிகாட்டுதல்களை உரிய உத்தரவை பல்கலைக்கழக மானியக் குழு விரைவில் பிறப்பிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த 2 கல்வியாண்டுகளில் ஒரு கல்வியாண்டை மாணவர்கள் அந்த கல்வி சார்ந்த திட்டங்களுக்காகவும், மற்றொரு கல்வியாண்டை அந்த துறை சார்ந்த கூடுதலாக பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக கூடுதல் கல்வியை பாடத்திட்டங்களை அதே போன்று நேரடியாக தொழிற்சாலைகளுக்கு சென்று உரிய திறன்களை பெறுவதற்கான அந்த காலகட்டங்களாக அதனை பயன்படுத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் முக்கியமாக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் கல்லூரி சேர்க்கைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இது தொடர்பாக பேசிய ஜெகதீஷ்குமார், உயர்கல்வி சேர்க்கைக்கு, கல்லூரி சேர்க்கைக்கு குறிப்பிட்ட பாடங்களில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கணக்கிடப்படுவது தேவையில்லாதது என்று தெரிவித்திருக்கிறார். தகுதியான மாணவர்கள் நுழைவுத் தேர்வை எதிர்கொண்டு அவர்கள் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சேர்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் நுழைவுத் தேர்வு என்பது கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக இந்த கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவிக்காவிட்டாலும் கூட நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் சேர்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 26 கோடி மாணவர்கள் பள்ளிகளில் படிக்கும் நிலையில் 4.36 கோடி மாணவர்கள் மட்டுமே உயர்கல்விக்கு வருகிறார்கள் என்றும், மற்ற மாணவர்கள் அனைவரும் மீண்டும் கிராமங்களுக்கு செல்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு உயர்கல்வி சேர்க்கையில் பொறுத்தவரை 4.43 கோடி மாணவர்களில் 79 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே இளங்கலை பட்டப்படிப்புகளை படிக்கிறார்கள். 11 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு வருகிறார்கள் என்றும், இது போதாது என்றும் தெரிவித்த அவர், வெறும் BA, BSc, BCom போன்ற படிப்புகளை படித்தால் இம்மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். எனவே மாணவர்கள் வேலைவாய்ப்பு திறன்களை பெறுவதற்கு ஏற்ப ஆண்டுக்கு 2 கல்வியாண்டு திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் துவக்க உரை நிகழ்த்திய ஆளுநர் ரவி, நாட்டில் புதிய இந்தியா உருவாகுவதற்கு புதிய கல்விக் கொள்கை பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது என்றும், புதிய இந்தியா உருவாக வேண்டும், அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் வேண்டும் என்றால் முதலில் கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தான் ஆளுநராக தமிழகத்தில் பதவியேற்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக மாநில பல்கலைக்கழகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் தீவு போன்று தனித்தனியாக செயல்பட்டு வந்தன என்றும், அவர்களுக்குள் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு நிலை இருந்தது என்றும், இதை மாற்றுவதற்காகவே ஆண்டுக்கு ஒரு முறை இது போன்ற துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது என்றும், அதன்படிதான் இந்த 3வது மாநாடு தற்போது துவங்கி இருப்பதாக தெரிவித்த ஆளுநர், இந்த மாநாட்டில் தமிழகத்தினுடைய அந்த உயர்கல்வி தரத்தை மேம்படுத்துவது, ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது என்றும் ஆளுநர் திரு ரவி தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தொடர்ந்து ஊட்டியில் நடைபெற்று வரும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி பேசிய காட்சிகளை பார்க்கலாம். Education is empowerment. A student at whichever stage comes out with a certificate, with a degree, should come out with a confidence to live with dignity. Somehow we missed it and we continued following that tradition. And we reached where we reached. The countries which were far behind, they left us far behind. Now, if we continue like this, we have no future. While we think about the world, which we must think, which we have started thinking because we are like to build ourselves, we have to think about ourselves.
We have to think about ourselves, our country, for the good of the world. We know for a long time, until colonization, காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.